அரசியல் கட்சியினுடைய வேலை ஏதோ கட்சி தொடங்கணும், தேர்தல் நேரத்துல மக்களை சந்திச்சோம், போட்டி போட்டோம், பதவிக்கு வந்தோம், பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ எம்பின்னு போட்டுக்கிட்டு திரிஞ்சோம் என்பது இல்ல. தேர்தல் நேரத்துல மட்டும் எட்டி பார்க்கிறது இல்ல, மற்ற நேரங்களிலும் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதுதான் ஒரு சரியான அரசியல் கட்சியினுடைய வேலை. அரசியல் செய்யணும், மக்களுக்காக அரசியல் செய்யணும். எதை செஞ்சா எந்த வழியில் சென்றால் நீதி கிடைக்குமோ அந்த வழியை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளணும். அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராய மரணம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய சம்பவம். ஏதோ சர்வசாதாரணமாக திமுகவை சேர்ந்த ஒரு கண்ணுக்குட்டி என்கின்ற நபர் கள்ளச்சாராயத்தை வித்து ஒரு 70க்கும் மேற்பட்டவர்களை கொண்டுட்டான். அது 70 பேரில் 90 விழுக்காட்டிற்கு மேலானவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த உழைக்கும் மக்கள். ஆனா இதற்கான நீதி கிடைக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் உண்மையாக உறுதியாக போராடினாங்க. மற்றவர்களாம் இதை எப்படா பூசி மொழிவலாம், எப்படா மூடி மறைக்கலாம் என்பதுலதான் குறியா இருந்தாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சி உள்பட. சரி, ஏன்னா அப்பயே பேசிட்டோம்னா விக்கிரவாண்டி தேர்தல் வருது, அது வேற நம்ம முதலாளிக்கு வேற கோச்சுப்பாரு அப்படின்னு சில கூட்டணி கட்சிகள் வாயே திறக்கல. இத்தனைக்கும் அவர்களை பட்டியல் சமுதாயத்து மக்களை ஏதோ பகடைக்காய்களை போல பயன்படுத்தி பதவிக்கு வந்தவர்களுமே கூட வாய் திறக்கல. அதுக்கப்புறம் இந்த மது ஒழிப்பு மாநாடு நாடகம்லாம் நடத்தினாங்க, அது வேற கதை. அதுவுமே இந்த கார் ரேஸு, இந்த வெளிநாட்டு முதலீடு, இதை பத்தி எல்லாம் விமர்சனம் வந்ததுனால அதை மூடி மறைப்பதற்காக நடத்தப்பட்ட நாடகம்தான். அந்த ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தீர்க்கமாக முதல் நாளே சொன்னாங்க. ஏன்னா இப்பதான் மரக்காணத்துல ஒரு கள்ளச்சாராய மரணத்தை பார்த்தோம். அவருக்கு என்னன்னா அமைச்சர் கூட தொடர்புல இருக்கிறான். இங்க என்னன்னா திமுக பிரமுகர் இருக்கிறான். இவன் என்ன எம்பி எலெக்ஷன்ல தீவிரமா திமுகவுக்கு வேலை பார்த்திருக்கிறான், எம்எல்ஏக்களை கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறான்னு சொல்லப்படுது. இதை தமிழ்நாடு அரசு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிச்சா இதுல எப்படி நியாயம் பிறக்கும்? காவல்துறையினர்கள் நியாயமாக நேர்மையாக இதுல புலனாய்வு செய்து குற்றவாளிகளை கைது செய்யணும்னு நினைச்சா கூட ஆளும் கட்சி அதை செய்ய விடுமா என்கின்ற பல சந்தேகத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எழுப்பினாங்க. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீர்க்கமா நின்னாங்க, இதை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் என்பதற்கு. தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல்ல, தமிழ்நாடு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் மீது நம்பிக்கை இல்லாம, முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் அவருடைய துறையின் கீழ் காவல்துறை இருக்கு. இந்த காவல்துறை இதுல உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு? திமுக பிரமுகர் மீது, கண்ணுக்குட்டி என்கின்றவன் மீது. அவன் யாரோடெல்லாம் தொடர்பு இருக்கிறான்னு விசாரிச்சா அங்க உதயசூரியன் ஒரு எம்எல்ஏ, வசந்தம் கார்த்திகேயன் என்ற ஒரு எம்எல்ஏ, அது எங்கேயோ போகுது, லிஸ்ட் எங்கெங்கயோ போகுது. இத்தனை பேருடைய தொடர்புல இருக்கிறான். இதுல நியாயமான முறையில இந்த வழக்கு விசாரிக்க முடியும், விசாரணை நடத்த முடியும்னு யாராவது நம்ப முடியுமா? அந்த 70க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிர் பறிவு இருக்கே, அவர்களுக்கு உரிய நீதியாவது கிடைக்க வேண்டாமா? அன்னைக்கு அறிவிச்சாரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறோம் அப்படின்னு. அவனு கள்ளச்சாராயத்தை தேடி போயிடுச்சான். எங்கடா கள்ளச்சாராயம் இருக்குதுன்னு கண்ணுக்குட்டி எப்படியாவது வெயில கொண்டு வந்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சி சொல்லுங்கடா, என் வீட்லயும் 10 லட்சம் ரூபா வரணும்னு அவன் தெரிய ஆரம்பிச்சுட்டான். அத்தனை பேரும் கஷ்டத்துல இருக்கிறான், கடனாளியா இருக்கிறான், குடிப்பழக்கம் இல்லாத கூட கள்ளச்சாராயத்தை குடிச்சு சேர்த்தான், 10 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்களாட்ட நம்ம குடும்பம் நல்லா இருக்குமான்ற யோசிக்கிற நிலைமைக்கு இட்டு வந்து விட்டுட்டாங்க அன்னைக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் மதுவே ஒரு துளி கூட இருக்கக்கூடாது என்பதற்காக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இது அயோக்கியத்தனம், இது அராஜகத்தின் உச்சம். இங்க என்ன ஆட்சி நடக்குதா, காட்டாட்சி நடக்குதா? வெட்ட வெளியில கள்ளச்சாராயம் குடிக்கிறான், கள்ளச்சாராயம் காய்ச்சி வைக்கிறான். ஒரு துக்க வீடு, அன்னைக்கு துக்க வீட்டுல போய் சாராயம் குடிக்க போனவங்க வீட்டுலதான் துக்கம் நடந்தது அன்னைக்கு. கண்ணுக்குட்டி என்கின்ற நபர் திமுகவுடைய உரிய ஆதரவோடு, திமுக பிரமுகர்களுடைய உரிய ஆதரவோடு ஒரு சாவு வீட்டுல போயிட்டு சாராயத்தை விற்கிறான். போதை அதிகமா இருக்கணும், என்னத்தை கலந்தானு தெரியல, அந்த சாராயத்தை குடிச்சுதான் அத்தனை பேரும் மரணித்து போனாங்க. அப்ப பட்டவர்த்தனமான கொலை பண்ணி வச்சிருந்தான். அப்ப அவரு 70க்கும் மேற்பட்ட கொலை செஞ்சவனை விசாரிக்கணும்னா அவர்கள் பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது தெரியணுமா இல்லையா? இனிமேல் இப்படியான ஒரு கொலை நடக்காம இருக்கணும்ன்றத பாத்துக்கணுமா இல்லையா? அதற்கு உரிய விசாரணை நடக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க, சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்கணும். உடனே தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இந்த வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் உதயசூரியனும் பத்திரிகையாளர்கள்லாம் சந்திச்சாங்க. பத்திரிகையாளர்கள் சந்திச்சாங்க, கேள்விக்கு பதில் சொன்னாங்க. கேள்விலாம் கேட்க கூடாது, நான் சொல்றதை மட்டும் தான் சொல்லுவேன்ட்டு அவங்க மட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு ஒப்பிச்சுட்டு போனாங்க.
வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு ஒப்பிச்சுட்டு நாங்க தான் முதல்ல போய் அவங்க மரணித்த உடனே, அவங்க பாதிக்கப்பட்ட உடனே, அவங்க வயிற்று போக்கு வந்த உடனேவே நாங்க போய் பார்த்தோம். நீ எப்ப சாவ கிடக்கிறப்பயா போய் பார்க்கணும். சாராயம் காய்ச்சி வித்தாம பாரு, அது வரைக்கும் என்ன பண்ண? உன் தொகுதி தான் நடந்துச்சு, அது வரைக்கும் ஒண்ணும் பண்ணலையா. இவனை செத்ததுக்கு அப்புறம் போய் சாவி வீட்டுல போய் துக்கம் விசாரிச்சது பெருமையா பேசிட்டு இருந்தார் அன்னைக்கு. அன்னைக்கு பாமகவுக்கு எதிராக அவர்கள் பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு எதிராக பேட்டி கொடுக்கல. இந்த கள்ளச்சாராய மரத்துல நீதி கிடைக்கும் போராடினது பாமக மட்டும்தான். ஏன் விசிகா எதிர்த்து அவங்க பேட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே? விசிகா எல்லாம் பேசலையே. பட்டியல் சமுதாயத்து மக்கள் அங்க மாண்ட பின்பாகும் கூட மௌனம் காத்தது தானே விசிகா அன்னைக்கு. ஆனால் பாமக என்னடா இது, நம்ம எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு போறோம், பாமக எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களே என்கின்ற பதட்டத்தோட அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திச்சு உளறி கொட்டிட்டு போனாங்க. நீ என்னத்த வேணாலும் உளறு, உன்னுடைய புடி இந்த சாராய கும்பலுடைய சிண்ட புடிச்சு ஒரு ஆட்டாம விடமாட்டோம் என்பது போல பாமக இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை முடிந்து நேற்று தான் விசாரணைக்கு வந்துச்சு. அந்த விசாரணையுடைய தீர்ப்புல இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு. இது முதலமைச்சர் நிர்வாகத்தை கேள்வி எழுப்பக்கூடிய சம்பவம் இல்லையா? இவருடைய நிர்வாகத்தில் இப்படித்தான் நடக்கும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவமா இல்ல அந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். எதுக்கு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இவரு அமைச்சரா இருக்கிறப்ப இந்த வழக்குகளை எல்லாம் சந்தித்தால் அவர் ஏதாவது தில்லுமுள்ளு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. உடனே அதனால அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அப்படின்னா அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப அந்த தில்லுமுள்ளையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவர்கள் நிர்வாகத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டால் இதுல நிறைய தில்லுமுள் நடக்க வாய்ப்பு இருக்கு என்பதை உணர்ந்து நீதிமன்றமும் திமுக அரசிற்கு தக்க பாடத்தை புகட்டி இதை சிபிஐ வசம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதுல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். சாராயம் முற்றிலும் முதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். நீங்க ஒண்ணு பாருங்க, அன்னைக்கு ஏதோ வந்தோம், அவங்களை விசாரிச்சோம், பிரெட் பாக்கெட் கொடுத்தோம், பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் போயிட்டாங்க. ஆனால் பாமக என்ன செஞ்சது? இனிமேல் இது போன்ற சம்பவம் நடக்காம இருக்கணும்னா குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அந்த குற்றவாளிகள் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தா அது நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளாரே இருக்கிறான். அப்ப இதுல உரிய விசாரணை நடக்காது. அப்புறம் எப்படி அவன் தண்டிக்கப்படுறது? அப்புறம் எப்படி மத்தவனுக்கு பயம் வரும்? அப்ப மத்தவனுக்கும் பயம் வரணும்னா சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் என்பதையெல்லாம் உணர்ந்து சாராயத்தினுடைய அடி ஆணி வேரை வரைக்கும் அடியோடு புடுங்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த செயல் அந்த செயல். அன்னைக்கு கள்ளச்சாராய மரணத்திற்கு கண்ணீர் விட்டவர்கள் இன்னைக்காவது ஒரு நிம்மதி பெருமிச்சு வேண்டும். இந்த தகவலை, இந்த செய்திய தமிழ்நாட்டு மக்கள் உச்சி முகர்ந்து பாராட்டி இருக்கணும். பத்திரிகையாளர்கள் உச்சி முகர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பாராட்டி இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு மனம் இருக்காது, பாராட்ட மாட்டார்கள். பாராட்டினா பாமகவுடைய சாதனைகள்லாம் வெளியில தெரிஞ்சிடும். அப்புறம் திமுக கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்காது. நீங்கள் எத்தனை முறை தடுக்க நினைத்தாலும், என்ன சூழ்ச்சி செய்தாலும் எங்களுடைய வளர்ச்சியை, எங்களுடைய அரசியலை, எங்களுடைய பாதைய, எங்களுடைய கொள்கையை தடுத்து விட முடியாது. நன்றி.